மாங்கல்யஸ்தவக. இந்த மாங்கல்யஸ்தவமானது அனைத்து மங்களங்களையும் அருளக்கூடிய மிகவும் மகிமை வாய்ந்த சோஸ்திரம். விஷ்ணு தர்மோந்திர புராணத்தில் 43ஆம் அத்தியாயத்தில் அருளப்பட்ட இந்த ஸ்தவம் மகாவிஷ்ணுவின் அவதார பெருமைகளை கூறுகிறது. இதை நாம் சேவித்தால் எந்தவிதமான காரிய தடைகள் நீங்கி நமக்கு அன்றாடம் வாழ்வில் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நடத்தி கொடுப்பார். நம்மள்கிட்ட உள்ள பிணிகளையும் போக்கி கொடுத்து நம்மளை வாழ வைப்பார். அப்படிப்பட்ட இது புலஸ்திய மகரிஷிக்கும் அவருடைய சிஷ்யனான தால்பியருக்கும் இடையில் நடந்த இது உரையாடல். சிஷ்யனான தால்பியர் தன் குருவான புலஸ்தியரிடம் கெட்ட சொப்பனம் நீங்க அனைத்து காரியங்களும் வெற்றி கிட்ட நாம் எதை பாராயணம் செய்ய வேண்டும் என்று கேட்க, அதற்கு புலஸ்தியர் மகாவிஷ்ணுவின் இந்த ஸ்தவமான மாங்கல்ய ஸ்தவத்தை சேவித்தால் நமக்கு அனைத்து விதமான காரியங்களும் நன்றாக நடக்கும் என்று சொல்கிறார். மேலும் இந்த ஸ்தவமானது வைஷ்ணவர்களுக்கிடையே மிகவும் பிரபலமானது. நாம் தொடங்கும் எந்த பணியும் வெற்றி பெறுவதற்கு இந்த பணியை தொடங்கும் முன் இதை பாராயணம் செய்து மிகுந்த பலனளிக்கும். ஆக நம்ம இப்போ அந்த மாங்கல்ய ஸ்தவத்தை சேவிக்கலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி தால்பியக கார்யாரம்பேஷு சர்வேஷு துஸ்வப்பனேஷு ச சத்தம அமங்கல்யேஷு திருட்டேஷு யஸ்ஸப்தவ்ய ததுச்யதாம் ஏனாரம்பாஸ்தசித்யந்தி துஸ்வப்பனசோபசாந்தயே அமங்களானாம் திருஷ்டானாம் பரிகாரச்ச ஜாயதே. இப்போது இது அர்த்தத்தை பார்க்கலாம். இதில் தால்பிய முனிக்கு என்ன கேட்குறார்? மகரிஷி புலஸ்தியரே, இந்த ஸ்துதியை நாம் சேவிச்சா நமக்கு கண்ட கெட்ட சொப்பனங்கள்லாம் விலகும். என்ன நம்ம காரியம் செய்கிறோமோ அந்த காரியம் தடை இல்லாமல் நமக்கு நடக்கும். அப்படி இல்லத்தில் நடைபெறும் எந்த விதமான அமங்கலமும் நமக்கு கிடைக்காது. அந்த அமங்கலங்கள்லாம் நீங்கி மங்களங்கள் நடைபெறுமோ தயை கூர்ந்து இந்த ஸ்துதியை எனக்கு அருளி என் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை அருள்வீராக அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ புலஸ்தியக ஜனார்த்தனம் பூதபதிம் ஜகத் குரும் ஸ்மரன் மனுஷ்யத் சததம் மகாமுனி துஷ்டான்ய சேஷான்யஹந்தி சதாயதி அசேஷ காரியாணி ச யான்ய பீம்சதி. புலஸ்திய மகரிஷி என்ன கூறுற? அதுக்கு ரிஷி தால்பியரே, எவர் ஒருவர் இந்த உலகத்துக்கு பிரபுவோ, இந்த உலகத்தில் என்றும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்துக்கும் எஜமானாரோ, உலகில் விஷயம் என்னும் சூழலிலிருந்து விடுதலை அளித்து பிறவாமை வரமளிக்கக்கூடியவரோ, அத்தகைய மேலான பொருள்தான் பகவான் ஜனார்த்தனன். அத்தகைய கடவுளை நாம் அனைத்து அமங்களையும் அழித்து மங்களங்களை அளிக்குமாறு மனதில் தியானிப்போம் அப்படின்னு சொல்கிறார். யாரு? ஸ்ரீ புலஸ்திய முனிவர். ஸ்ருணுஷ்வ சாண்யத் கதய மமாங்கிலம் வதாமி யத்யதேத் விஜயவர்ய மங்களம் சர்வார்த்த சித்திம் பிரததாதியர்சதா நிகந்திய சேஷாணி ச பாதஹானி. இதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? பிரம்ம முனிவரே, பிரம்மங்களெல்லாம் சிறந்தவரே, உனது கோரிக்கைகளை பூர்த்தி செய்து அனைத்தையும் பாதங்களையும் அமங்கலங்களையும் அழித்து
மங்களங்களை அளிக்கக்கூடிய துதியை இப்பொழுது நான் உனக்கு உபதேசிப்பதை முழு மனத்துடன் கவனத்துடனும் முழுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிரதிஷ்டிதம் யத்ர ஜகச்சராச்சரம் ஜகத்ரயேயோ ஜகத்தச்ச ஹேதுஹோ ஜகச்ச பாத்யந்தி ச யஸ்ய சர்வதா மமாஸ்து மாங்கல்ய விவிதேஹரி. இவ்வுலகம் மற்றும் அதில் வாழும் உணர்வுள்ள மற்றும் உணர்வற்றவர். பிரதிஷ்டம் இவ்வுலகத்தில் தோற்றுவித்தார். அந்த உலகை எத்தகைய ஆடம்பரமின்றி தாங்கி அதை காப்பவரும் மகா பிரளய காலத்தில் இந்த சராச்சரங்கள் அனைத்தும் தன்னுள்ளே ஒடுக்கி காப்பவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணு வருங்காலத்தில் என்னோட பாவங்களை அழித்து எனக்கு மங்களங்களை விருத்தி செய்யட்டும்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார்? யோமாம்புவாய் வக்னி மகீஸ்வரூபைஹி விஸ்தாராவான் யோனுதரோணுபாவாத் அஸ்தூல சூஷ்மஸ்ததம் பரேஸ்வரோ மமாஸ்து மாங்கல்ய விவிதேஹரி. பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியது காற்று, நீர், நெருப்பு, பூமி, ஆகாசம் ஆகிய அனைத்துக்கும் அதுக்குள்ள அணுவிலும் அணுவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பரமா அணுவாகவும் ஸ்தூல சூஷ்ம ரூபமாகவும் பரவி இருப்பவரை இந்த ஹரி எப்பொழுதும் எந்நேரமும் என்னுடன் இருந்து எனக்கு மேலும் மேலும் மங்களங்களை அளிக்கட்டும்னு இந்திர சொல்கிறார். அடுத்ததை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அடியேன்.